முதுமை சரியா, இரண்டாம் மழலை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மைதாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்ல தெரியாது. அதே மாதிரி தான் வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது பேஷண்ட் அதாவது வயசானவங்க, ஒரு முதியவர், அவங்க ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், பாட்டியாகவும் இருக்கலாம், தாத்தாவும் இருக்கலாம். அவங்க கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கால் வலிக்குது. அவங்களுக்கு தெளிவாக காலில் எங்கே வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. முழங்கால் லேசாக வளைஞ்சிருக்கலாம், அல்லது பார்த்தவொடனே அவங்க நடக்கிறப்போ வித்தியாசமாக நடந்தோடனே முட்டி வலி. அப்போது அவங்களுக்கு சொல்ல தெரியல. கால் வலிக்குதுங்கிறத மூட்டு வலியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைங்களாக இருக்கலாம், தப்பாக நினச்சிக்கிறாங்க. இப்போ அதான் பிரச்சனையே. ஸோ தெளிவாக வயசானவங்கக்கிட்ட கேட்டு இங்கே வைத்தியம் பண்ணுறோம். என்ன விஷயம்னா, அவங்களுக்கு கால் ஃபுல்லாக வலிக்குதா, தமிழில் பேசுவோம். முழங்கால் மூட்டு, தட் இஸ் நீ பெயின், அப்படி முழங்காலில் மட்டும் வலிக்குதா, கால் ஃபுல்லாக வலிக்குதா அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருக்காங்க. கண்டிப்பாக வயசான காலத்தில் எல்லாருக்கும் ஒரு வலி இருக்கும். அப்போது நல்லா போய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். பாட்டியோ தாத்தாவோ, பாட்டி உங்களுக்கு முழங்கால் மட்டும் வலிக்குதா அல்லது கால் ஃபுல்லாக வலிக்குதான்னு கேளுங்க. முழங்கால் மட்டும் வலின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்கக்கிட்ட இவ்வளோ நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா கால் பூரா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீ பெயினா லெக் பெயினாங்கிற கிளாஸிஃபிகேஷனே இங்கே நிறைய இடத்த பண்ணுறதில்ல. நம்ம கிளினிக்கில் இந்த கிளாஸிஃபிகேஷனாக உட்காந்து பொறுமையாக ஹிஸ்ட்ரி கேட்டு கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால தான் சிறப்பான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.